ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய பூண்டை நல்லா உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க. தோல் எடுக்க தேவையில்ல, தோலோடு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் பூண்டோட ஈரத்தன்மையும் போகும், கொள்ளும் நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே கொள்ளு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்தது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போதே கலர் மட்டும் மாறும், உள்ளெல்லாம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அடுத்தது 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு நல்லா பொரிய விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் இப்போ சேர்த்துக்கோங்க. இல்லை சால்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஆற வச்சது கூட சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலுமே அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் கருவேப்பிலையை வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது டைஜஷனுக்குலாம் ரொம்பவே நல்லது. கட்டி பெருங்காயம்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பேன்லேயே. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ரவை பதத்தோடு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதுலாம் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இந்த பொடியை நம்ம சாதத்து கூட இல்லை தோசை, இட்லி கூடலாம் நம்ம பொடி மாதிரி போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிடும்போதே நம்ம நல்லெண்ணெய் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். ஏன்னா கொள்ளு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.